நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 10 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பள்ளி சீருடையில் வரக்கூடிய மாணவர்கள் அரசு பஸ்ஸில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இருப்பிடத்திலிருந்து பள்ளி வரை கட்டணமின்றி பயணிக்கலாம், அரசு கல்லூரி மாணவர்கள் அடையாள அட்டையை காண்பித்து பயணிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான போலீஸ் ஏட்டு நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ரேஷன் கடைகளில் மக்கள் வேண்டாம் என்று கூறினாலும் டீ தூள், சோப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்குமாறு ரேஷன் கடை ஊழியர்கள் வற்புறுத்துவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்க மக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அமைச்சர் கூறியுள்ளார். சென்னையில் இரவு நேர சூதாட்டங்களை தடுக்கும் வகையில் பல இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இதில் 14 பேரை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் அவர்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளார். டீசல் விலை ஏற்றத்தால் சரக்கு வாகனங்களில் வாடகை 25% வரை அதிகரித்துள்ளது. இதனால் காய்கறி, மல்லிகை, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுடைய விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 1ஆம் தேதி முதல் 60 சுங்க சாவடிகளில் 10% வரை கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுகிறது. மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்தி வழங்குவதற்கான பணிகளில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக பணி வரன்முறை செய்ய ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை மேம்படுத்த 25,630 கோடி நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் விநியோக முறை மேம்படுத்தப்படுவதுடன் முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்படும். ஜனவரி 1, 2026 முதல் இந்த டிஏ உயர்வு அமலாகும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் டெல்லி JNU பல்கலையில் உள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்காமல் திரும்பியது அங்குள்ள தமிழ் மாணவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக அமைந்துள்ளது. பள்ளிகளுக்கு கூடுதலாக 4 நாட்கள் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை விடுமுறைக்காக வெளியூர் சென்றோர் சிரமமில்லாமல் சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக ஜூன் 8ஆம் தேதியில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.